ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர், மூத்த பத்திரிகையாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஜீவா. எதிர்பாராத விதமாக நேற்று ஒரு பரபரப்பு தமிழ்நாட்டை தொற்றி கொண்டது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. யாருமே எதிர்பார்க்கல. பகுஜன் சமாஜ் கட்சிங்கிற ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வீட்டு வாசலை வச்சு அசால்ட்டாக 6 பேர் பைக்கில் வந்து அடித்து வெட்டி கொண்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி அரசியல் கொலைகள், தலைவர்கள் செத்தது ஏற்கனவே பார்த்து தான். மதுரையில் நம்ம சிவகங்கை தாவணாகிருஷ்ணன் வாக்கிங் போகும்போது இறந்தது. ஆலடி அருணா திருநெல்வேலியில் அவர்களையும் இந்த கொலை ஒன்றாக்கல நடந்ததுக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரொம்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொலைகள்லாம் நான் கேள்விப்படாமல் இருந்தது. இந்த மாதிரி அரசியல் கொலைகள், தலைவர்கள் கொலைங்கிறது கேள்விப்படாமல் இருந்தது. இப்போ நேற்று இரவு இவ்வளோ சர்வசாதாரணமாக நடந்திருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் பத்திரிகையாளர் அனுபவத்தில்? அதாவது அரசியல் கட்சிகளை பல விதமாக பிரிக்கலாம், அரசியல் தலைவர்கள் என்பவர்களையும் பல விதமாக பிரிக்கலாம். புரியுதா அவங்களுக்கு? ஸோ அது மாதிரி எல்லாருமே அரசியல் தலைவர். அந்த ஒரு இது இருக்குது. இப்போ நீங்கள் திமுகவில் உள்ள ஒரு பெரிய லீடரு, சிறு கட்சி, லோக்கல் கட்சி, தேசிய கட்சியில் இப்போ ஐடி கார்டு வாங்கிட்டு வருது, இப்படின்லாம் நிறையா இருக்குது. இப்போ இவரை பொறுத்த அளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் மீது பல வழக்குகள் இருக்குது. ஏற்கனவே இவர் மீது வழக்குகள் இருக்குது. பல வழக்குகளே அவர் இப்போ வாதாடி வெற்றி பெற்றிருக்காரு. ஏன்னா அவர் ஒரு வழக்கறிஞர். இவரோட அரசியல் ஸ்டைலே தனி தான். இவரோட அரசியல் ஸ்டைல் அப்படின்னு சென்னை தான். ஆமாம், இவரோட அரசியல் ஸ்டைல் எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தியல் ரீதியான ஒரு இதில் இருப்பாங்க. இப்போ அண்ணன் திருமாவளவன்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேயே வந்து இப்போ ஒரு அதுக்கப்புறம் பத்திரிகையாளராக சந்திச்சதுக்கு தாண்டி 14-15 வயதில் ஈழத்தமிழ் போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். ஆமாம், மதுரையில் இருந்தார் அவர். அப்போ அந்த வயசுலேயே நான் சந்தித்து பேசியிருக்கோம். அன்னைக்கு இருந்த திருமாவளவன் அவர்கள் வேறு. அதுக்கப்புறம் எவ்வளோ விஷயங்களை கடந்து ஒரு அதாவது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தெரியக்கூடிய ஒரு தலித் தலைவர் திருமாவளவன். அது மாதிரி ரீஜனலாக அங்கங்கே பேர் தெரியும், ஆனால் எங்கேயுமே செல்வாக்கு இருக்காது. இப்போ சில மாவட்டங்களில், ராமநாதபுரம் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், மதுரையில் ஒரு சில ஏரியா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜான் பாண்டியன் நல்லா தெரியும். அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி முன்னாடி பசுபதி பாண்டியன் கொஞ்சம் ஃபேமஸாக இல்லை. பசுபதி பாண்டியன் அதுக்கு முன்னாடி அந்த பீரியட் தான். பட் ஆனால் அவர் கொல்லப்பட்டு விட்டார், அதனால் இருந்தார். இப்போ ஜான் பாண்டியன் அரசியலில் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் நின்றுருக்காரு. ஜெயலலிதா வந்து கூட்டணி சீட்டு கொடுத்து எக்மோரில் நின்றுருக்காரு. அதனால் அவருடைய இது வேறு மாதிரி ஆச்சு. ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தளவுக்கு ஆம்ஸ்ட்ராங் எந்த கட்சியோடையும் கூட்டணியில் இருந்ததே இல்லை. அது அவங்க ஊப்பியிலேருந்து உத்தரவு வரணும்ல. இல்லை, ஊப்பியிலேருந்து உத்தரவு வந்து இவர் சேர்ந்துக்கிட்டு இருக்காரு. இவர் போய் ஒரு ஐடென்டிட்டியை வாங்கிட்டு வர்றாரு. ஏன்னா நம்ம தலித் கட்சி அங்கே ஒரு கட்சி மாநிலத்தில் ஒரு ஆட்சி செய்து கொண்டிருக்கு. இந்தியாவிலே அதாவது ஆட்சியில் முதலமைச்சராக இப்போ பீகாரில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சின்னு ஒருத்தர் இருந்தார். மாஞ்சி அவர் தலித் தலைவர், முதலமைச்சராக இருந்தாலும் அவருக்காக கட்சி கிடையாது. அவருக்கு இப்போ எவனுமே ஓட்டே போட மாட்டாங்க. காலி பண்ண பிஜேபி உருவாக்கின ஆளு தானே. இல்லை, மஞ்சியை வந்து விட்டுட்டு போனார், பார்த்துக்கன்னு ஆட்டையை போட்டார் மஞ்சி. அந்த மாதிரி தலைவர்கள் பிஜேபி உருவாக்குனது. அதான் அந்த மாதிரி தலைவர் கிடையாது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாயாவதி வந்து எப்படின்னா, கன்சிராம் என்கிற ஒரு பெரிய தலைவர், தானாக முளைத்து வந்த ஒரு செல்வாக்கு மிக்க உத்தரப்பிரதேச தலைவர். எப்படி எம்ஜிஆருக்கு அடுத்து ஜெயலலிதா வந்தாப்புலையோ அந்த ஸ்டைலில் தான் மாயாவதி வந்தது. மாயாவதி அந்த வீட்டிலே இருந்தார். டக்குன்னு அவர் இறந்தவுடனே அந்த அம்மா வந்துச்சு, ஆட்சிக்கே வந்துச்சு. ஒரு நாள் முதலமைச்சராகவே ஆயிடுச்சு. அந்த ஆரம்ப காலத்தில் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே இவர் போய் பார்த்து, நம்ம ஜாதி கட்சி ஆட்சியில் இருக்குது, நம்ம அதோட பிரான்ச் இங்கே ஆரம்பிச்சிடுவோம்னு சொல்லி போய் வாங்கிட்டு வந்து. ஆனால் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேலாக அவர் ஒரே கட்சியில் அந்த பகுஜன் சமாஜோடைய ஆரம்ப காலத்தில் மாற்று சமூகத்தினர், இப்போ குறிப்பாக கோனார் நாடார்லாம் பார்த்து பிஎஸ்பியில் சேர்த்தாங்கன்னு சொல்லி. இப்போ தேவநாதன் யாதவ்லாம் பிஎஸ்பியில் ரொம்ப தொடக்க காலத்தில் அவர்லாம் இல்லை, அவர் பிஎஸ்பிலாம் தொடர்பு கிடையாதுங்க. நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, ஆட்டையை போடுறதுக்கு ஒரு கும்பல் இருக்குங்க. எவனா ஆட்சியில் இருக்கானா ஜாதி சொல்லி, இப்போ யாதவ் அங்கே ஆட்சியில் இருக்காங்கன்னா இங்கேருந்து யாதவ்ஸ் போவாங்க, போய் இந்த பகுஜன் இந்த சமாஜ்வாதி இருக்காங்கல்ல, மாநில தலைவர் சமாஜ்வாதி இருக்கு, அதான் மாநில தலைவராக வாங்கிட்டு வந்துனா அவனும் யாதவன் வர்றான், அடிக்கடி தேடி வரான்னு கொடுத்துருவாங்க. இங்கே உடனே தலைவராக இருப்பாங்க. அது சில ஆட்டையை போடுறவனும் இருப்பாங்க, அங்கே பதவியில் இருக்காங்க, போய் அடிக்கடி பார்த்து செலவு காசு வாங்கிட்டு வரவனும் இருக்காங்க. மாயாவதியை ஒட்டுமொத்தமாக ஏமாத்தின
அங்கே தமிழ்நாட்டில் முதலீடு செய்யலான்னு சொல்லி நீங்கள் முதல்ல ஒரு பேர் சொன்னீங்களே, அந்த பார்ட்டி பெருசாக ஆட்டையை போட்டு வந்துச்சு. யார்? தேவநாதன் தான் ஆட்டையை போட்டு. அவருக்கும் அந்த ஜாதிக்கு சம்மந்தம் இல்லை, இவர் வேறு இது வேறு. ஆனால் மாயாவதியை ஏமாற்றி அவரை படுகொலியில் தள்ளியில் ஒரு ஆள் தேவநாதன். அதுக்கப்புறம் தான் அந்த நம்பிக்கை போனதுக்கப்புறம் தான். ஆனால் அவங்களுக்கு பிஎஸ்பிக்கு நம்பிக்கையாக கட்சி ரீதியாக தேவநாதன் பிஎஸ்பியிலலாம் சேரலை. தேவநாதன் போனது இப்போ அம்மையார் ஆட்டையை போடுறதுக்கு, காசு ஆட்டையை போடுறதுக்கு. அப்போ அந்த கட்சியில் இருந்தானே ஆகணும். அப்புறம் தூக்கி விட்டாங்க. கொள்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. கொள்கையில் ஆட்டையை போடுறது தான் கொள்கை, வேறு என்ன. அப்புறம் தான் நம்ம ஆள் இவர் ஆம்ஸ்ட்ராங் உள்ளே பூந்தாப்புல. இப்போ ஒரு லெட்டரை வாங்கிட்டு வந்து மாநில தலைவர் ஆகிட்டார். அப்படியே போயிட்டுருக்கு. ஆனால் இவரோட எண்ணம் என்னென்னா, அந்த காலகட்டத்தில் திருமாவளவன் பெருசாக வளர்ந்து வராரு. ஆனால் அந்த கட்சியில் அவர் சேரலை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சைடு ஆவடி தான் இதில் பூந்தமல்லியில் போன ஜெகன்மூர்த்தி அவள் இருக்காங்க. அவர்கள் அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. செல்வாக்காக இருந்தாலும் அதுலேயும் போய் அவர் சேரலை. ஏன்னா அது நம்ம தனியாக ஒரு தலையாக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கே போய் லெட்டர் வாங்கிட்டு வந்து இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தார். இவர் என்ன ஸ்டைலில் போவார்னா, ரவுடிகள் சேர்க்கறது, அடியாட்களை வச்சு சுற்றுறது, அந்த மாதிரி இல்லை. இவரோட இது எப்படின்னா, வழக்கறிஞர்களாக உருவானா நேரடியாக நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காரலாம், பேசலாம். ஒரு வழக்கை நம்ம நேரடியாக சந்திக்கலாம். நிறைய தலித் மாணவர்களை வழக்கு சட்டம் படிக்க சொல்கிறது, இந்த மாதிரியான ஒரு இதில் போனவர் இவர். இந்த ஸ்டைலில் சட்டம் படிக்க சொல்லி உள்ளே கொண்டு வந்து அவர்களை வச்சு லாபி பண்ணவர் தான் யார்? ஆம்ஸ்ட்ராங். அவர் பூவை ஜனமூர்த்தி அப்படி தானே சொல்லுவாங்க, லா படின்னு சொல்லுவாராம். திருவள்ளூர் மாவட்டம் முழுக்கவே பட்டியல் சமுதாய மக்கள் நிறைய சட்டம் படிச்சிருப்பாங்க, வழக்கறிஞர் முடிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. திருவள்ளூர் மாவட்டம் முழுக்கவே அப்படி தான். ஆமாம் இருக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போனால் தெரியும் உங்களுக்கு, கோர்ட்டில் எல்லாம் போனால் என்ன நடக்குதுன்னு. அந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணவர் தான் அவர். யார்? ஜெகன்மூர்த்தி இருந்தார். அவருடைய பாணி தான். அவருடைய பாணி. அவர் இறந்துட்டார், அவரும் கொல்லப்பட்டார்னு நினைக்கிறேன். அவர் முடிஞ்சதுக்கப்புறம் அதே இதை அடாப்ட் பண்ணி கையில் எடுத்து இவர் சட்டக்கல்லூரி மாணவராக அவருடைய தாக்கத்தில் உருவானவர் தான் அவர் ஆம்ஸ்ட்ராங். உடனே இவர் இதை தலைமையாக நீ வா சட்டம் படின்னு இவர் சொன்ன மாதிரி அப்படி மாணவர்லாம் தான் நிறையா பேர் படித்து சட்டம் படித்தவர் தான் படிச்சுட்டு பாஸ் ஆகிட்டு ஒரு கூட இருக்கிறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 4 பஞ்சாயத்து வரும். கட்சி தலைவர் சட்டம் முடிச்சிருக்காரு, ஆட்கள் செல்வாக்கு இருக்குது, 4 பேர் வரத்தான் செய்வான். வரும்போது ஒரு கட்ட பஞ்சாயத்துகள் அது இது அப்படி போகும்போது ஏகப்பட்ட வழக்குகள் ஒரு மீது பதியப்படுது. அந்த வழக்குகளை எதிர்கொண்டு ஒரே வழக்கறிஞர் கூட வழக்கறிஞர் நிறையா இருக்கிறனால அந்த வழக்குகளை நின்று இவர் மேலே பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா, 2008 சட்டக்கல்லூரியில் நடந்த மிகப்பெரிய ஒரு கலவரம். ஆமாம், கொடூரமான ஒரு விஷயத்தில் இவரோட பேர் 2007 நினைக்கிறேன். 8 பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கலவரத்துக்கே ஜாதி கலவரம் அதுதான் மிக கொடூரமான விஷயம். அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு கலவரம் லா காலேஜ் நடந்ததில்லை, அதுக்கு பின்னாடி எதுவும் நடக்கலை. லா காலேஜ் வாசலில் வச்சு பல ஜாதி ரீதியாக அடித்ததில் வெட்டி சரமாரியாக கொண்ட அந்த வீடியோக்கள் சன் டிவியில் நாடு முழுவதும் எல்லாரும். கலைஞர் ஃபோன் பண்ணி நிறுத்த சொன்னாராம், இந்த வீடியோ நிப்பாட்டியா பெரிய பிரச்சனையாகும், பார்க்க வேற மாதிரி ப்ரொவோக் ஆகுது. ஆமாம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க அவங்க. ஜேடிவியில் போட்டுருப்பாங்க. ஆமாம் போட்டுருப்பான். கொடூரமான கொலைகள், அது கொடூரமான சாதி கலவரம். இதற்கு பின்னணியில் இவர் இருந்தார் அப்படின்றது இவர் மேலான ஒரு நீண்ட நாளைய குற்றச்சாட்டு. ஒரு விமர்சனமாக தொடர்ந்து இருக்கு. விமர்சனம் இல்லை, குற்றச்சாட்டு. இவர் தான் தூண்டி விட்டு தான் அது நடந்தது அப்படின்ற ஒரு பேர் இவருக்கு அன்னையிலேருந்து இருக்குது. அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிட்டாப்புல. ரொம்ப நாள் அரசியலில் அதிமுக திமுக போன்ற கட்சிகள் கூட்டணி வைக்கிறதா, அவர்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதா, எலெக்ஷன் கூட்டணி வைக்கிறதா இல்லை. ஆள் பார்க்க ரொம்ப டீசெண்டாக இருப்பேன். ஏன்னா படித்த வக்கீல், நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவாப்புல. வெளி தோட்டத்தில் பார்க்கும்போது அமைதியாக இருப்பார். ஆனால் இறங்கி ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து, செயின் இருக்கிறது, தாலி இருக்கிறது, இந்த மாதிரி போடுறது, அவனையா போட்டு அடிக்கிறது, ரவுடிசத்தை கூட்டு போய் பண்ணுறதெல்லாம் அந்த அளவுக்கு இறங்காத ஆள். அந்த அளவுக்கு இறங்கக்கூடிய ஒரு நபர் இல்லை அவர். இறங்கி சில கட்சியெல்லாம் இருப்பாங்க. சில கட்சியில் பார்த்திங்கன்னா கட்ட பஞ்சாயத்துக்காகவே அந்த கட்சியில் சேருவாங்க. சேர்ந்து போய் ஆட்சியில் இருக்கணும் கெட்ட பேர் ஏற்படுத்தி அந்த கட்சி கெட்ட பேர் ஏற்படுத்தி டோட்டலாக காலி பண்ணுற கும்பலும் இருக்குது. பல ஜாதி கட்சிகள் கட்ட பஞ்சாயத்துக்காகவே தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? கட்ட பஞ்சாயத்து இதை போடுறது, ஆள் கடத்தல், இதுக்காக தான் இருப்பான் பல பேர்.
பல இந்த ஜாதி அந்த ஜாதின்லாம் கிடையாது. ஜாதியிலுமே ஜாதி கட்சின்னு வந்துட்டாலே ஜாதி கட்சி துண்டை போட்டுக்கிட்டு இது பண்ணி கலவரம் பண்ணுறது, கொலை பண்ணுறது, சில பேர் கொள்ளையடிக்கிறது, சில பேர் வந்து காசு ஆட்டையை போடுறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, இடத்த அபகரிக்கிறது, இதுக்கு தான் பேர். பின்னாடி ஒரு கட்சியை வச்சுக்குவாங்க. அப்படி இதுதான் வந்து பல ஜாதி கட்சிகளுடைய இதாக இருக்குது. அது இந்த ஜாதி அந்த ஜாதின்லாம் அதுக்கு விதிவிலக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா இந்த ஜாதிக்காரன் ஒரு இடத்துல போய் கடை வந்தா அவன் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். புரியுதா அவனுக்கு? ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. இந்த நிலையில் இவருக்கு எதிரிகள் ஜாஸ்தி. இவர் ஏரியாவிலே இருந்துட்டார், அந்த ஏரியாவில் இருந்துட்டால் அப்படியே போயிடுச்சு. இவர்கள் எதிரி ஜாஸ்தியாக எப்போவுமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் ஏற்கனவே டார்கெட்டில் தான் இருக்கார். புரியுதா அவங்களுக்கு? இருக்கும்போது இந்த சம்பவம் வந்து இது இன்னைக்கு எதிரிகள்னா எப்படி சொந்த கட்சிங்கிற மாதிரியா இல்லை வேற போட்டி கட்சி மாதிரியா? கட்சி எதிரிகள்லாம் இல்லை, இது கட்ட பஞ்சாயத்து எதிரிகள் தான். ஏதாவது ஒரு பஞ்சாயத்தில் பேசியிருப்பாங்க, இவங்க ஆட்களுக்கு ஏதாவது அநீதி இழைச்சிருக்கலாம், ஒரு 4-5 தலித்துகள் காசை வேணா ஆட்டையை போட்டிருக்கலாம், இவர் போய் நின்றுருக்கலாம், இல்லை வேற வேணாவது வந்து இவர்கிட்ட வந்து இப்போ பிராது கொடுத்து என்ன இந்த மாதிரி கோடிக்கணக்கில் அடிச்சிட்டா ஏதாவது வாங்கி கொடுங்கன்னு வந்திருக்கலாம். ஏன்னா ஒரு செல்வாக்கு உள்ள ஆள், கட்சி நடத்துகிறாரு, வக்கீல்கள் கூட இருக்காங்க, ஆட்கள் பலம் இருக்குன்றனால வருவாங்க. இதெல்லாம் எந்த கட்சியாக இருந்தாலும் திமுக இருந்தாலும் வருவாங்க. அட்டச்சலாள்கிட்ட வருவாங்க, என்ன ஸ்டேஷனில் சொல்லுங்கண்ணே வீடு வாடகையே தரலண்ணே 10 மாதம், நான் இடத்த ஆட்டையை போட்டானே, ஒரு 2 அடி இழுத்துட்டான், நீங்கள் வந்து பஞ்சாயத்து பண்ணுங்கன்னு. இது ஒரு சைடு. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். அதை தாண்டி இன்னொரு இடத்த ஆட்டையை போடணும், ஆள் இல்லாத இடத்த அபகரிக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அது கொலையில் போய் முடியும். பல ஊராட்சி மன்ற தலைவர்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொல்லப்பட்டிருப்பான் கடந்த 10 வருஷத்தில். பார்த்தீங்கன்னா இப்போ பூரா எது கொல்லப்பட்டிருக்கான்னா எல்லாம் ரியல் எஸ்டேட்டில் குற்ற பல கோடி ரூபா. அந்த மாதிரியான குற்றச்சாட்டு இவர் மேலே இருக்குது. ரியல் எஸ்டேட் மோதல்கள்லாம் இருக்குது. அது மாதிரியான வழக்குகளும் இவர் மேலே இருக்குது. அது நம்மளாக சொல்லலை, காவல்துறையில் வழக்குகள் இருக்குது. அந்த வழக்குகளையும் அவர் ஃபேஸ் பண்ணி வழக்கு நடத்தி பல வழக்குகளில் அக்யூட்டலாக இருக்கார், வந்திருக்காரு. இன்னும் பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இதில் வந்து இந்த சீட்டு கம்பெனி வழக்கில் தான் வந்து இவர் ஒரு குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணதாகவும், ஆளாளுக்கு ஒரு குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த திருட்டு கும்பல் இருக்கான்ல, சீட்டு கம்பெனியை நடத்தி கோடிக்கணக்கில் ஆட்டையை போட்டுவேன், அவன் வந்து பிஜேபியில் சேர்ந்துடுறான். பிஜேபியை சேர்ந்தவர்கள் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ இவர்கள் வந்து எதிர்பார்ட்டியாக இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரவுடி கும்பலை சேர்ந்தவன் தான், அவர்கள் பிஜேபி சார்ந்த ஆட்களோட ரவுடி கும்பலை சேர்ந்தவன் தான் ஆற்காடு சுரேஷ். பிஜேபி தான் பேக் பண்ணுது அவரை. பிஜேபி பேக் பண்ணலைங்க. ஆனால் பிஜேபியில் இருக்கிற பிஜேபி நான் பார்த்துக்கிறேன்லாம் சொல்லாதுங்க. பிஜேபியில் இருக்க ஒருத்தன் பிரச்சனைக்கு அவன் பேக்கப் கொடுக்குறான். ஒரு திருடனுக்கு மொல்ல மாதிரி முடிச்ச வைக்கிங்க 1000 கோடி ஆட்டையை போட்டுறாங்க. அவன் பிஜேபி காரில் முக்கிய புள்ளிகளுக்கெல்லாம் காசை கொடுத்துறான் பெரிய அமௌண்ட்டில். அப்படியே பிஜேபிக்குள்ள அவன் பதவி வாங்கி அடைக்கலம் ஆயிடுறான். இந்த பக்கம் அவன்கிட்ட பணம் இழந்தவங்கெல்லாம் ஒரு குரூப் இருக்காங்க. அப்போ இவங்க சார்பில் ஆம்ஸ்ட்ராங் ஒன்று, அந்த பக்கம் பூவே ஜெகன்மூர்த்தி ஒரு பக்கம், அப்படிலாம் போகிறாங்க. போய் பேசும்போது அவன்கிட்ட ஆயிரக்கணக்கான கோடி அடிச்சிருக்கான்றப்ப அவன் பிடுங்க பார்ப்பான்ல, இவன்ட்ட ஆட்டையை போட்டிருக்கான், இவன்ட்ட வந்து பிடிங்கி இவனுக்கு கொடுக்கணும், இல்லை நம்ம கொஞ்சம் ஆட்டையை போடணுன்ற மாதிரியானலாம் ஒவ்வொரு கும்பல் ஒவ்வொரு மாதிரி சுத்தம். இப்படி இருக்கும்போது ஒரு 2 தரப்பு, பிஜேபி தரப்பில் இருக்கவன் தான் அது ஆற்காடு சுரேஷ். ஆற்காடு சுரேஷ் கொல்லப்படுறாப்புல. ஆற்காடு சுரேஷ் கொல்லப்பட்டவொடனே இதோட நூல் பிடிச்சி வரும்போது யாருன்னு பார்த்தா அது ஒரு வக்கீல் தலையிட்டு இருக்கு. அந்த வக்கீல் யாருன்னா ஆம்ஸ்ட்ராங்கோட ரொம்ப வேண்டிய ஆள் அப்படின்ற மாதிரி இருக்கணுன்னே. அப்போ ஆம்ஸ்ட்ராங்கிட்ட பேசுகிற இது இவங்களுக்குள்ளே நிறைய ரொம்ப நாள் இருக்குன்றாங்க. இந்த ஆருத்ரா கொலையில் மட்டும் இல்லை, ஆருத்ரா கொலையில் மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே ஆற்காடு சுரேஷுக்கும் இந்த இவருக்கும் யாருக்கு நம்ம இப்போ வெட்டி கொல்லப்பட்ட ஆம்ஸ்ட்ராங்குக்கும் முன்விரோதம் ஏற்கனவே இருந்து கொண்டு தான் இருந்தது. இந்த விவகாரம் மட்டும் கிடையாது. அவர் கொல்லப்பட்டவுடனே அதற்கு காரணம் ஆம்ஸ்ட்ராங் தான், ஆம்ஸ்ட்ராங்கோட ஆட்கள் தான், அதில் கையும் அதில் இருக்குன்றதுனால ஆம்ஸ்ட்ராங்கே போட்டுருவோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி டார்கெட் போட்டு சுற்றிக்கிட்டு இருந்ததாகவும், நேற்று அதற்கான வாய்ப்பு கிடைச்சதுனால ஜொமேட்டோ யூனிஃபார்ம் போட்டு ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி, ஏன்னா அப்போ தானே அந்த பக்கம் போகிறப்ப வாட்ச் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்னென்னா அந்த தெரு முக்குலேயே ஆள் நிற்பாங்க. அவங்க ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணுறவங்களா இல்லை அந்த நேரத்துக்கு அந்த இது போட்டு ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணுற ஏங்க கொலை பண்ணுறாங்க? அதான் இல்லை, அதை இதுதான் எடுத்துருக்காங்க, இது அந்த யூனிஃபார்ம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், சந்தேகம் வராதுல்ல, டெலிவரி பாய்ஸ் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இல்லைன்னா ஒருத்தர் 2 பேராக 3 பைக்கில் தொடர்ந்து வர்றான்னா சந்தேகம் வரும்ல. அப்போ இந்த யூனிஃபார்ம் போட்டால் யாருக்கும் டெலிவரிக்கு போகிறாங்க போல் மொத்தமாக நினச்சிப்போது சுற்றி வளைச்சி போட்டாங்க. இதான் நடந்திருக்கு. இப்போ ஜொமேட்டோ அதெல்லாம் பண்ணோன்னா இப்போ ஸ்கெட்ச் போட்டிருக்காங்க, ஒரு 3-4 மாதமாவது ஸ்கெட்ச் யோசிச்சிருப்பாங்க. எத்தனை மாதம் போட்டாங்க, எத்தனை நாள் போட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் இது இன்றைக்கி ஒரு நாளில் போட்ட ஒரு வாரத்தில் போட்ட திட்டம் கிடையாது. இது நீண்ட நாள் திட்டம். நீண்ட நாளாக ஃபாலோ பண்ணி எங்கே கூட்டம் இல்லை, எந்த நேரத்தில் அவர் ஃப்ரீயாக இருக்கார், எந்த நேரத்தில் ஆள்
சுத்தாமல் இருக்காங்கன்றதெல்லாம் பார்த்து எல்லாம் ஸ்கெட்சு போட்டு தான் இதுக்கு தனி கும்பல் இருக்குது. கூலிப்படையிலே ஃபோட்டோ கொடுத்துட்டு காசையும் மட்டும் கொடுத்தீங்கன்னா போட்டுருவாங்க. எவ்வளோ பெரிய ஆளுன்றதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டாங்க. எவ்வளோ செல்வாக்கான்ற பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. போடுறான், காசு தராங்க, முடிஞ்சு நீ வேணா பார்த்துக்கண்டா, இவன் தான் சொன்னான், இவன் தான் கொல்ல சொன்னான், அப்போனா அவனை போடு அப்படிங்கும்போது இந்த 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 மாதிரி ஆட்கள் இந்த கும்பலுடைய மோதல் வரும்போது கூலிப்படையில் உள்ளவனை கொல்ல மாட்டாங்க. பழி வாங்கும்போது எவன் தூண்டி விட்டானோ அவனுக்கு தான் பிரச்சனை வரும். அந்த வகையில் ஆற்காடு சுரேஷ் பழி வாங்கும் விதமாக ஆற்காடு சுரேஷ் பிறந்தநாள் அன்றைக்கே போடணும் ஆம்ஸ்ட்ராங்கன்னு முடிவு பண்ணி இருந்ததாக முதல் கட்ட தகவலில் காவல்துறையில் அவங்க சொல்லியிருக்காங்க. சரண்டர் ஆனவங்க இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க, இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு. இருந்தாலும் காவல்துறையினர் உண்மையான குற்றவாளி விசாரிக்கணுங்கிற மாதிரி சில அரசியல் தலைவர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த காவல்துறை இவங்க சொன்னாலும் சொல்லனாலும் விசாரிக்க தானே போகுது. உடனே காவல்துறை வந்தோடனே 8 பேர் சண்டை வாங்கப்பா, நீங்கள் 8 பேர் தான்ப்பா கொண்டீங்கன்னு சொல்ல போகிறதில்ல. விசாரிக்கும் போதே பல தகவல் வருதில்ல. இந்த பிறந்தநாளனே கொள்ளணுன்னு இருக்காங்க, ஏற்கனவே முன் விரோதம், யார் அனுப்புனா என்ன ஏதுன்னு விசாரணையில் முழு தகவலும் தெரிஞ்சு. முதலமைச்சர் அதான் சொல்லியிருக்காரு, விசாரணை ரொம்ப விரைவாக நடந்து பாதிக்கப்பட்டவருக்கு உடனே நீதி கிடைக்கும்னு இருக்காரு. பட் அண்ணாமலை போன்றவர்கள் பாஜக, அண்ணாமலைக்கு வேறு என்னங்க வேலை இருக்குது? இல்லை உளவுத்துறை என்ன சோத்துக்கு வேலை வராங்க? இல்லை சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சுத்தமாக இல்லைங்கிறதுக்கு. ஏன்னா இது 120 பேர் செத்து போனாங்களா, அதை போல பேச சொல்லுங்க. அவர் என்ன சொல்ல, தமிழ்நாடு வந்து ரொம்ப அமைதியான பூமியாக இருந்தது, பட் இப்போ வந்து சுத்தமாக அமைதி எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்க. அமைதியான பூமி யார் ஆட்சியில்? திராவிட ஆட்சியில் தானே இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி திராவிட ஆட்சி தான் இருந்துச்சு. இப்போ என்ன திடீர்னு நம்ம ஏற்கனவே பாஜக ஆட்சி நடந்து அமைதியாக இருந்து அந்த மாதிரி இப்போ எதோ கெட்டு போன மாதிரி இல்லை சொல்கிறீங்க. அவரை கூப்பிட்டு கேளுங்க, அந்த யூபியில் 120 பேர் செத்து போனானே, அது என்னையா அது என்ன சட்டம் அவளுக்கு? அந்த போல பாபா இப்போ வரையும் வந்து பார்க்கல. போல பாபா இன்னைக்கு வரைக்கும் அவனை பிடிக்கவே இல்லையே. அவன் கூட இருந்தவனே வெளிநாட்டு தப்பிச்சிட்டாப்லையா அவரு? இல்லை, இங்கே தாங்க இருப்பான். அவங்க வீட்டில் தான், யார் வீட்லையா இருப்பான். பிஜேபி எம்பியில் விடுறது இருப்பான். அவன் பாருங்க வீட்டில் இருப்பான். போலீஸ்லாம் பிடிக்காது. அவனே போய் போலீஸ் பிடிக்குது. ரெகுலராக போலீஸ் தொடர்பில் தான் இருக்கும். என்ன சார் பத்திரமா இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பிடிக்க சொன்னாங்க, பார்த்துருந்துக்குங்க, வெளியே வராதிங்க. அடுத்த ஃபங்க்ஷன் எப்போ சார்? அடுத்த மாதம் ஆடுவாங்க. இதை ஒரு 2-3 மாதம் விட்டுருங்களேன். அவனே கேட்டிருப்பான். சரி மறந்துடுவாங்க ஒரு மாதத்தில். அடுத்த மாதம் இதில் போடுவோமா, போடுங்க, நொய்டாவில் போடுவோமா, பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்களேன். இப்போ தான் நம்ம சொல்லியிருக்கோம், மறந்துடுவாங்க, நான் வருவாங்க பண்ணுங்க. அடுத்த அப்புறம் ஆகிட்ட சொல்லிப்பாங்க, அவங்க மண்ணுக்கு, அவங்க காலடி மண்ணுக்காக தான் அவங்க இது பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு லாரி மண்ணை கொட்டி அது மேலே ஏறி நின்றுட்டிங்கன்னா அந்த மண்ணை அள்ளிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணுங்க போகணும்னு ஐடியா கொடுத்துருப்பாங்க. அதான் அண்ணாமலைகிட்ட சொல்லணும், வாங்க அண்ணாமலை பாருங்க, ஒரு லாரி மண்ணை கொட சொல்லுங்கள். அவன் பாட்டுக்கு சாணி மிதிக்கிற மாதிரி மிதிச்சிட்டான்னா அவன் அள்ளிட்டு போயிடுவான் சண்டை இல்லாமல். அந்த ஒரு காலடி மண்ணை எடுக்கிறதுக்கு 120 பேர் செத்துட்டாங்க. சட்டம் ஒழுங்க என்னன்றது உங்களுடைய ஞானி இருக்காரு, சன்னியாசி, ஆன்மீக குரு, அவர்கிட்ட சொல்லுங்கள். இல்லை அவங்க பாஜக, எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு என்னங்க வேலை இருக்குது? உளவுத்துறை என்ன செய்கிறது? மாநில உளவுத்துறை இதை கண்காணிக்க. உளவுத்துறை வந்து மேம்பாலத்துக்கு அடியில் படுத்துருக்கு துண்டு போட்டு. ஏன் இந்த கட்சிக்கு போகிறவன் வரவன் டார்கெட் போட்டிருக்கவங்களாம் உளவுத்துறை இவங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டா இருக்கும். இவர் யார் கொல்ல போகிறாங்க, இவருக்கு டார்கெட் போட்டிருக்காங்கன்னு ஏற்கனவே காவல்துறையை எச்சரிச்சிருக்கு. யாருக்கு அவர் கொடுத்துருக்கு? ஏங்க அவங்கெல்லாம் தொடர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிற ஆட்கள் தாங்க. ஆம்ஸ்ட்ராங் என்ன வருஷத்துக்கு ஒரு டைம் போகிறாளா? போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஏசி டிசிட்டெல்லாம் ரெகுலராக பேசிக்கிட்டு இருக்க ஆட்கள் தானே. எவனையா ஒரு ரவுடியை பிடிக்கிறான்னு வைங்களேன், பிடிக்கும்போது நீ ஏன்டா இங்கே சுற்றுறன்னு போது போட்டு போலான்னு பழக்கும்போது அவன் சில உண்மையை சொல்லிவிட்டான். இல்லைங்க ஆம்ஸ்ட்ராங்கை வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்டா உனைய வேறு ஏதோ பிட்பாக்கெட்டு திருடன்னு பிடிக்க வந்தால் ஆம்ஸ்ட்ராங்க யாரா வாட்ச் பண்ண சொன்னால் அவங்களா எதுக்குடா என்ன தெரியலைங்க, அவர் தான் சொன்னார். உடனே அவங்க ஃபோன் பண்ணியிருப்பாங்க, சார் என்ன சார் இப்படி உங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்த்துருந்துங்க, உங்களை இந்த மாதிரிலாம் இது இருக்குது ஆம்ஸ்ட்ராங் பார்த்துக்குங்க அப்படின்னு காவல்துறை எச்சரிச்சிருக்கு. ஆனால் அவங்களுக்கே தெரியுங்க, நம்ம எப்போவுமே டார்கெட்டில் தான் இருப்போன்றது இந்த மாதிரி ஆட்களுக்கே தெரியும். சரி சார்னு எப்பயும் போல் 10 பேர் இருந்துகிட்டே தான் இருப்பான். அவங்க எல்லாமே ஆயுதம் வச்சுருப்பாங்க, எல்லோரும் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. ரைட்டா? இவர்கள் போலீஸ் பாதுகாப்பும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா இவர்கள் போகிற இடத்துக்கு போலீஸை கூப்பிட்டு போக முடியாது எல்லா இடத்துக்கும். அதனால் வேணான்ட்டுருவாங்க. இல்லைன்னா போலீஸை போட்டிங்கன்னா போலீஸ் உளவு பார்க்க எங்கெங்கே போய் யாரை இடத்தோட போய் யாரை சந்திச்சான்னு போய் உளவுத்துறைக்கு போட்டு விட்ருவாங்க போலீஸு. அதனால் இவர்கள் போலீஸை விரும்ப மாட்டாங்க, போலீஸ் பாதுகாப்பு. அப்படி இருக்கும்போது போலீஸ் என்ன பண்ண முடியும்? பாதுகாப்பு கொடுக்குறதுனால வேணான்றீங்க, இப்போ வேணான்றுவீங்க, அதுக்கு செலவும் பண்ண மாட்டீங்க. அப்புறம் கொண்டுட்டா உளவு பிரிவு பார்க்கல, அது பார்க்கலன்னா என்ன பண்ண முடியும்? போலீஸ் என்ன ஒவ்வொருத்தருக்கும் இப்போ ஆள் போட்டால் சுற்றிட்டு இருக்க முடியும்? இல்லை அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யாரோ குப்பை ஒன்றிய செயலாளர் வார்டு செயலாளர்னு பரவாயில்ல, ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவரியாக அசால்ட்டாக கொலை செய்கிறாங்கன்றனா இப்போ அண்ணாமலைக்கு எதுக்கு பாதுகாப்பு போட்டிருக்காங்க?
இஜட் பிரிவு அண்ணாமலை ரவுடியா இல்லை கட்ட பஞ்சாயத்து ஆளா இல்லை செயின் அறுப்பு திருடனா இல்லை ஐபிஎஸ் ஆஃபீஸர் தான் அண்ணாமலை ரிட்டையர்ட் ஆனவர் ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்காப்புல, அவருக்கு எதுக்கு இஜட் பிரிவு பாதுகாப்பு? வாய்க்கு வந்தபடி பேசும்போது எவனோ ஒருத்தன் நல்லது கெட்டது நடந்து போயிடும், அதுதானே போடுறாங்கல்ல. அதே மாதிரி இவர் போலீஸுக்கு எழுதி கொடுத்துருந்தாருன்னா பாதுகாப்பு போட்டிருப்பாங்க, போலீஸே பாதுகாப்பு இவர்களுக்கெல்லாம் போடணும்னு கேட்டிருப்பாங்க. இவர் விரும்ப மாட்டாங்க, அதை ஒரு இதாக நினைப்பாங்க. அது என்ன போலீஸோட நம்ம தொண்டர்களாக இருக்கணும், இயல்பா இருப்பா நமக்கு பாதுகாப்புக்கு தொண்டை இருக்கான், நம்ம கூட இருக்கான், அது எதுக்கு போலீஸை வச்சு போலீஸாக நம்மளை காப்பாற்ற போகுது, போலீஸு தான் நமக்கு ஆபத்து தான் நினைப்பாங்க. சார் அப்படி இருக்கும்போது அது இதெல்லாம் கட்சிக்காரர்கள்லாம் இன்றைக்கி உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது தான், கேட்குறது தான். அதான் அதிமுக, பாமக, பாஜகலாம் கடுமையாக அவங்களுடைய அரசியல் இன்றைக்கி இப்போ கடுமையாக அரசு. பாமகலாம் ரொம்ப பாவப்பட்டிருக்குமே. பாமக ஆமாம் சொல்லியிருக்கீங்களே, பாமக வந்து ஆமாம் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர்கள் உண்மையிலே தலித் மேலே பாசம் உள்ளவர்கள், தலித் தலைவர்கள் மேலே. அதாவது இங்கே தூசி விழுந்தா, திருமாவளவன் மேலே தூசி விழுந்தா ராமதாஸ் கண்ணீர் வரும், சாரையாக கொட்டும், தெரியுமா உங்களுக்கு? அந்த மாதிரியான தலைவர்கள். அண்ணாமலை அவர்கள் தலித் பாசம் வந்து பயங்கரமான பாசம், அதனால் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருப்பாங்க. தலித் தலைவர்கள் மீது அவளுக்கு அவ்வளோ பாசம் நினைக்கிறீங்க? அவர்கள் என்னென்னா இதுல பிஜேபி மேலேயே அவங்க மேலேயே எனக்கு சந்தேகமாக இருக்குன்றாங்க. யார்? பிஎஸ்பியே சொல்கிறாங்க இது அரசியல் கொலை. ஸோ அப்படி இருக்கிறது, அதெல்லாம் இருக்கிறது தான் பாவம். வந்து அவருக்கு முடிவு இப்படி இருக்கணும்னு இருந்திருக்கு, என்ன பண்ணுறது? வயது ரொம்ப குறைவுங்கிறதுனால தான். 52 வயது தான். அவர் ஒரு நாள் ஒரு இப்படியே இருந்திருந்தாருன்னா அவருக்கு ஒரு பெரிய அளவில் ஃபியூச்சர்னா பட்டியலினத்து மக்களுடைய ஒரு பெரிய செல்வாக்கு மிகுந்த தலைவராக இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது திருமாவளவன் தான். அவர் வந்து ஒரு நல்ல படிப்பாளி, அவர் வந்து அரசியலில் மட்டும்தான் அவர் நேரடியாக இந்த வேண்டா பெரிய பஞ்சாயத்துகள், கட்ட பஞ்சாயத்துகள், அது இது இட பஞ்சாயத்துகள் இதெல்லாம் தலையிட மாட்டார். அவர் கட்சியில் இருக்கிறவங்க மேலே பலர் மீது அந்த குற்றச்சாட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக வைத்துக்கொண்டு ஒரு எம்பியாக நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்றத்துலேயும் போய் பேசக்கூடிய ஒரு தலைவராக திருமாவளவன் இருக்காங்க. ஆனால் இவர்களுக்கெல்லாம் அந்த ஒரு அந்தஸ்து இல்லை, சர்ச்சைக்குரிய மனிதர்களாக தான் இருக்காங்க. சென்னை திருவள்ளூரில் இவங்க கொஞ்சம் விசிகாவுக்கு இணையா இல்லை விசிகாவோடையே கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்களே. சென்னை திருவள்ளூர் இல்லை அதிகம் வாக்காளர்கள் கிடையாதுங்க, இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய கூட்டம். திருவள்ளூர் மாவட்டத்தில் கொஞ்சம் அதிகம் கூட்டத்தின் மத்தியில் இருப்பாங்களே தவிர இவர்களுக்கு வாக்கு வங்கிலாம் கிடையாது. திருமாவளவன் மாதிரி ஒரு அரசியல் கட்சியெலாம் கிடையாது. இவர்கள் வந்து பரபரப்பை ஏற்படுத்துவாங்க, எங்கேயாவது போனால் ஒரு 100 பேர் வருவாங்க, இளைஞர்கள் கூடுவாங்க, பரபரப்பாக இருக்கும், செல்வாக்கு அந்த தடாலடி அரசியல்வாதிகள் அந்த மாதிரியான ஆட்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க பின்ன இருக்கிறது தான் செய்யும். அந்த மாதிரியான ஒரு போக்காக தான் நீங்கள் பார்க்குறீங்க. தமிழ்நாடு தழுவிய ஒரு தலித் தலைவர்னால் திருமாவளவன். தென் தமிழகத்தில் டாக்டர் கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் போன்றவர்கள். தென் தமிழகம்லாம் கிடையாது. கிருஷ்ணசாமிக்கு அந்த ஒரு தொகுதி இல்லை போய் அடைக்கலம் ஆயிட்டார். அவருக்கும் திருநெல்வேலிக்கு சம்மந்தமே கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? கோயம்புத்தூர் தானே அவர் கோயம்புத்தூருக்கு அவர் சொந்த ஊர் உடுமலைப்பேட்டை. ஜான் பாண்டியன் அவர்களை வந்து ஜெயலலிதா ஒரு வழக்கில் கைது ஜெயலலிதா ஆட்சியில் கைது பண்ணும்போது 7 ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை, கொலை வழக்கில். அவர் ஜெயிலுக்கு போனோடனே அந்த இடத்த போய் இவர் பிடிச்சிட்டாருங்க, ஆள் இல்லாத இடத்துல துண்டை போட்டார். ஜான் பாண்டியன் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு எம்எல் மூமெண்ட்லாம் இருந்தார்ல, மார்க்சிய லெனினி அமைப்பு. அவர் இல்லாத மூமெண்ட்டே, விவசாய தொழிலாளர் சங்கம் எல்லாம் அவர் இல்லாத மூமெண்ட்டே கிடையாது. எங்கே போனால் பேர் கிடைக்கும், எங்கே போனால் பணம் கிடைக்குமோ அங்கெல்லாம் இருப்பார். முதல்ல பேர் கிடைக்கணும் அப்படின்னு சின்ன வயசில் இருந்தார். அதில் சில பேர் ஏமாந்து போய் அவர் கூட எம்எல் மூமெண்ட்டில் இருக்காருன்னு ஒரு கூட்டம் போய் அவரோட சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் எல்டிடி சப்போர்ட்டராக இருந்தார், அதனால் இவருக்கு ஒரு திமுக கொஞ்சம் ஆதரவாக இருந்தார். அதுக்கப்புறம் திமுகவில் இருந்தார். அது எதையாவது ஒரு கேப் எங்கே துண்டை போடலான்னு பார்த்துட்டே இருந்தார். அவருக்கு முதல்ல இருக்கலாம் கொள்கை ரீதியாக இருந்துச்சு, பணம் வரல, பேர் வந்துச்சு, ஒரு நல்ல ஒரு இது இருந்துச்சு. அதற்கப்புறம் இவர் கொஞ்சம் நாள் கழித்து இவரோட உண்மையான முகம் என்னன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சோடனே அவரை கழட்டி விட்டாங்க. இல்லை, இவர் எமர்ஜாய் வந்தது இந்த மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர் அந்த போராட்டம், தொழிலாளர் தொழிலாளர்களுக்கான தலைவன் கிடையாதுங்க, தொழிலாளர்களை வைத்து வாழ்க்கையை நடத்தக்கூடிய தலைவனுங்க. இல்லை அதில் எமர்ஜ் ஆனாருங்க, அந்த விஷயம் இருக்கு ஒரு பெரிய. இல்லை நிறைய பேரோட சாவு வரை வளர்த்து விட்டுச்சு. மாஞ்சோலை பிரச்சனையில் தடியடி இந்த தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாங்க. அதில் வந்து இவர் ஒரு ஆளாக உருவாயிட்டார். அந்த நேரம் அண்ணன் ஜான் பாண்டியன் ஜெயிலில் இருந்தார். அப்போ இவர் வந்து சவுத்தில் திருமாவளவன் அவ்வளோ தூரம் கான்சென்ட்ரேட் பண்ணல அந்த காலகட்டத்தில். நார்த்து மிடில் தான் இருந்தார். அப்போ உள்ளே புகுந்து ஆட்டி இந்த கலவரம் நடந்த இடங்களுக்கு அந்த ஊர்களுக்கெல்லாம் போய் சரி ஒரு நேரடியாக ஒரு தலைவர் வராரு. அந்த நேரத்தில் ஜான் பாண்டியன் இல்லாதனால இவர் வேறு பிடிச்சி வளர்ந்துட்டார். அப்புறம் அங்கேயே செட்டில் ஆகிட்டார், ஒரு வீடை வாங்கி
இவருக்கு பிறந்த ஊர், இவர் சொந்த ஊர் உடுமலைப்பேட்டை. பொள்ளாச்சி பக்கம். ஆமாம். இவர் கிளினிக் கல்யாணம் பண்ணது ஒரு மலையாளி டாக்டர். அவங்களும் இது கிடையாது, அவங்க மலையாளி டாக்டர். ஒன்றா படிக்கும்போது லவ்வாக இல்லை கல்யாணம் பண்ணிட்டாப்புல. அந்த அம்மையார் தான் நல்லா டைப். அவங்க வந்து கோயம்புத்தூரில் வடவள்ளி தானே, வடவள்ளியாக தான் கோயம்புத்தூரில் வந்து புனியமுத்தூரில் ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த அம்மையார் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவர் ஃபுல்லாக அரசியல் பார்த்துட்டு. இவர் மருத்துவர் தொழிலில் ரொம்ப வருஷம் ஆச்சு, பார்க்க 20 வருஷம் ஆச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது ஆம்ஸ்ட்ராங் அவருக்கு ஒரு தலித் அரசியலில் ஒரு தனி இடம் இருக்குது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் அவங்க ஒரு அடையாளம் இருக்குது. பிஎஸ்பி வந்து சவுத் சைடு நல்ல ஸ்ட்ராங்கா, மதுரை, ராமநாதபுரம். அந்த கட்சி இங்கே தமிழ்நாட்டிலே கிடையாது, சென்னை திருவள்ளூர் தான். அப்போ ஆம்ஸ்ட்ராங் மட்டும் தான் கட்சி. ஆம்ஸ்ட்ராங் மட்டும்தாங்க அந்த கட்சி அடையாளமே. ஸ்ட்ராங்குன்றது ஆம்ஸ்ட்ராங் மட்டும்தான். அந்த கட்சிக்கெல்லாம் ஒன்றும் செல்வாக்கோ பலமோ வாக்க 1500 ஓட்டு தொகுதிக்கு. அப்போ தமிழ்நாடு முழுக்கனா விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். இது பிஎஸ்பிங்கிறது இங்கே மட்டும்தான். இவரா போய் அகில இந்திய பிஎஸ்பின்னு மாயாவதியை ஒரு முறை இவர் கூட்டிகிட்டு வந்தார், தமிழ்நாட்டு கூட்டிட்டு வந்து பண்ணப்போ கூட்டம் பயங்கரமாக வந்தப்போ பயங்கர நேம் ஆச்சு இவருக்கு. அப்பா ஊப்பியிலேருந்து ஒரு லேடியை கூட்டிகிட்டு வந்து அந்த அம்மாவே வியக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் நமக்கு இவ்வளோ கூட்டமான கூட்டத்தை. அந்த அம்மா கூட்டம் இல்லை, ஆம்ஸ்ட்ராங் கூட்டம் ஆம்ஸ்ட்ராங் தான். நல்லா இருந்தார். அப்புறம் மறைந்து விட்டார். இந்த மாதிரியான கொலைகள்ங்கிறது தவிர்க்கப்பட வேண்டியது. அதாவது இது முன்கூட்டியே இதை கண்டறிந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமாக இருக்குது. இருந்தாலும் இது நடந்ததுக்கப்புறம் இதுக்கான காரணம் என்ன, இது எப்படி தடுத்திருக்கலாம்னு நம்ம விவாதிப்பதன் மூலமாக இனிமேல் வரப்போகிறத காவல்துறை என்ன பண்ணணும்னா தெரிஞ்சுங்க. இந்தியாவில் ஃபுல்லாகவே குறிப்பாக தமிழ்நாட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ஆம்ஸ்ட்ராங் மேலே பல கேஸ் இருக்குது. ஆம்ஸ்ட்ராங்கு காவல்துறையெல்லாம் மதித்து பேசக்கூடிய ஆள்லாம் கிடையாது. ஒரு கெத்தாக தான் பேசுவார். என்ன பண்ணிடுவேன் நீ அப்படின்ற ரேஞ்சில் பேசுவேன். அப்போ காவல்துறைக்கு ஒரு எரிச்சல் இருக்குதாச்சு. அவர் கட்ட பஞ்சாயத்தில் போனார், கேஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் விட்டாலும் ஒரு கட்சி தலைவர், இந்த தடாலடி கட்சிகள்லாம், ஜாதி கட்சிகள்லாம் என்னன்னா கூட்டத்தை சேர்த்து கொண்டு மிரட்டுவாங்க. இப்போ போலீஸ்க்கு வந்து இவர் மேலே ஒரு வெறுப்பு இருக்கும். ஏன்னா போலீஸால் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சுரேஷ் ரவுடி, ஆற்காடு சுரேஷ் எப்படா முடிக்கலான்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போலீஸ் வந்து எரிச்சல் தரக்கூடிய 2 கேரக்டர். ஏதோ நல்லவனா கேட்டவனா போலீஸுக்கு பிடிக்காது 2 பேரையும். அப்போ இந்த 2 பேரும் மோதுறாங்கன்றப்போ போலீஸ் தலைவர் ஆஹா சூப்பர்ரா அச்சரா 2 பேர் போதுங்க அப்படிங்கும்போது சுரேஷும் காலி, இவரும் காலி. ஒரு வழக்கை போட்டு ஒரு எஃப்ஐஆரை போட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் போலீஸ். அவ்வளோதான். 2 பேரும் காலி இல்லை. ஆனால் 2 பேரும் போலீஸுக்கு பொது எதிரி. பல வழக்குகள் இருக்குது. போலீஸால் நேரடியாக பண்ண முடியாது, என்கவுண்டரோ ஏதோ பண்ண முடியாது, யாரையும் முடிச்சு கட்ட முடியாது. ஏன்னா இவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வளம் வர்றாரு. இன்னொரு ரவுடியாக இருந்தாலும் அவன் ஒரு பேக்கப், பிஜேபி பேக்கப்பில் இருக்கான். இப்போ 2 பேரையும் முடிக்கணும் போது அவர்களா இயற்கையாகவே அது முடிஞ்சு போயிருந்துங்கும் போது கையை கட்டி வேடிக்கை பார்த்துருவாங்க. ஐயோ சுரேஷ் செத்துட்டாரா அப்படின்னு அவரை கொண்டு போச்சுறாங்க. ஐயோ இவர் செத்துட்டாரா, நாங்கள் அப்பயே சொன்னோமே, பாதுகாப்பு வேணுமான்னு கேட்டோமே, வேணான்ட்டாரு, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு கை வச்சுருவாங்க. இது ஜென்ரலாக நடக்கக்கூடியது தான். கண்டிப்பாக உளவுத்துறை அப்பப்போ சொல்லியிருக்கோம் லைட்டாக. ஏன்னா உளவுத்துறைக்கு இதுதானாங்க வேலை. நீங்கள் என்னங்க உளவுத்துறைன்றது, நீங்கள் என்ன விஜயகாந்த் படம் மாதிரி நினச்சிங்களா? கப்பலுக்குள்ள இறங்கல இல்லைங்க. சில இந்தியாவில் ஒரு பால் பாக்கெட் கெட்டு போச்சுன்னா கூட பாகிஸ்தான் மேலே பள்ளியை போடுவீங்களா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இல்லை இருக்கு. நீங்கள் சொல்கிறது அது ஒரு படத்தில் பால் பாக்கெட்டை செதறி நாய் குடிச்சு நாய் செத்து போயிடும். உடனே விஜய் வந்து யார் பால் போட்டது இன்னைக்கு அப்படின்னு போய் அதான் கெட்டு போன பாலை ஊற்றுனா கூட பாகிஸ்தான் மேலே பள்ளியை போடுவீங்கன்ற மாதிரி. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் உளவுத்துறை மேலே, உளவுத்துறைக்கு தானாங்க வேலை. உளவுத்துறைன்றது வேற ஒரு ரூபத்தில் இருக்கும். நீங்கள் ஒரு பஞ்சாயத்து பண்ணுறீங்க, ஒரு நீங்கள் ஒரு அதாவது இப்போ இபிஎஸ் ஓபிஎஸ்லாம் போலீஸ் பாதுகாப்புடைய போயிருக்காங்க. அவரில் யாராவது கொல்லணும்னு ட்ரை பண்ணுறாங்களா? ஆனால் அரசியல் எதிரிகள் உண்டு அவங்களுக்கு இருக்குது. சும்மா தான் இபிஎஸ்லாம் பாருங்கள், அவர் பாட்டுக்கு சட்டையை வரி போட்டு வண்டியில் ஏறி போயிட்டு தான் இருக்கார். அவருக்கு ஏதாவது த்ரெட் இருக்கா, இது இருக்கா? ஒன்றுமே இல்லையே. இபிஎஸ் இருக்கா, ஓபிஎஸ் இருக்கா, இல்லை வந்து விஜயகாந்த் மனைவிக்கு இருக்கா? யாருக்கு வந்து சிக்கலான பார்ட்டிகளோ அவர்களுக்கு தான் இருக்குது. இப்போ அண்ணாமலைக்கு இப்போது இஜட் பிரிவு போட்டிருக்காங்க. ஏன்னா வாய் திமுரு, என்ன தேவைன்னு பேசி வேணா கடுப்பானான்னு வைங்க, ஏதாவது ஒன்று நடந்துடும். நல்லதாக கெட்டதாக முட்டையை வீசி விடுவாங்க, இல்லை ஒரு செருப்பை எடுத்து வச்சு விடுவாங்க. அதுக்கு தான் பாதுகாப்பு வருது. சொந்த கட்சியிலேயே அவருக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க, வீடியோ எடுத்து போட்டுருவாங்க. ஸோ இப்படி இருக்கிற ஆட்களுக்கு தான் பாதுகாப்பு தேவை.
நீங்கள் அரசியலை மட்டும் பார்த்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உயிருக்கு பயம்லாம் இருக்காது, உயிர் பாதுகாப்புக்கெல்லாம் தேவை இருக்காது. சர்ச்சைக்குரிய வகையில் உங்களை பற்றி குற்றச்சாட்டுகள் எழும்போதும் அதுக்கு தகுந்த மாதிரி எதிரிகள் இருக்கும்போது உங்களுக்கும் இந்த நிலை தான், உங்கள் எதிரிக்கும் இந்த நிலைமை தான் அப்படின்ற மாதிரி தான் இரு தரப்பும் போயிட்டுருக்கு. ரெண்டு தரப்பும் டார்கெட் போட்டே இருக்கும், எது என்னைக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்கும். இந்த கொலை ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு தலித் ஆளுமை எப்படி உருவானார், அவர் உருவானதுங்கிறத விட எத்தனை பட்டியல் சமூகத்து இளைஞர்களை சட்டம் படிக்க வைத்து அவர்களுக்கு ஒரு துணிச்சல் கொடுத்து நான் இருக்கேன் பார்த்துக்கிறேங்கிற அந்த நம்பிக்கையை கொடுத்தாரு. அவருக்கு முன்மாதிரியான பாலிடிக்ஸ் யார்? பிஎஸ்பின்னு ஒரு கட்சியில் இருந்தாலும் அவர் தான் கட்சி, பிஎஸ்பிங்கிற கட்சி கிடையாது. அப்படி பிஎஸ்பின்னு ஒரு தேசிய கட்சியை சென்னை குரு வந்து பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் அப்படிங்கிற அந்த பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. இதர தலித் கட்சிக்கும் அவருக்குமான வேறுபாடை கன்னியாகுமரி மதுரையிலிருந்து இருக்கக்கூடிய பட்டியல் சமூக கட்சிகளுக்கு வேறுபாடு என்ன, எப்படி தமிழ்நாடு அளவில் விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கி ஒரு இதில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம இவரை பற்றி ப்ளஸ் சொல்லணும். என்னென்னா, நீங்கள் கிருஷ்ணசாமிகிட்ட போனீங்க அப்படின்னா கிருஷ்ணசாமி சார்ந்து கிருஷ்ணசாமிக்கு ஏதாவது பிரயோஜனம் இருந்தால் மட்டும்தான் கிருஷ்ணசாமி உங்களுக்கு உதவுவார். இன்னும் அவங்க தொகுதியில் ஓட்டு போடுறவனாக இருக்கணும், அவனுக்கு ஏதாவது 10 தடவை அலைய விட்டு லெட்ரு கொடுக்குறனா கூட அப்படி ஒரு ஆள். ஏன்னா கிருஷ்ணசாமி போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய டுபாக்கூர் அரசியல் அவங்க பண்ணுறதுலாம். ஆனால் ஆம்ஸ்ட்ராங்கு 10 பேருக்குனாலும் நல்லது செஞ்சுருக்காரு, 10,000 பேருக்குனாலும் அவர்கள் ஜாதிக்காரருக்கு. ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி விமர்சனங்கள் வரலாம், கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, அவர் மாதிரி வழக்கு ரவுடிசம் பண்ணுறாருன்னு வழக்கு இருக்கலாம். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் ஒரு ரவுடியாக இருந்து அரசியல் கட்சிக்கு வரல, ஒரு படித்து சட்டம் படித்துட்டு வந்துட்டு இப்போ பூவை மோடியை ஃபாலோ பண்ணி சரி அவர் இந்த இதுதான முன்னெடுப்பு எடுத்தார், சட்டம் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எங்கேயும் போய் துணிஞ்சு பேசலாம் வைக்கலான்னு அந்த இதை கையில் எடுத்தால் அப்படி போனால்தான். அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு கட்டத்துக்கு வளர்ந்ததுக்கப்புறம் தான் அந்த பஞ்சாயத்து இதெல்லாம் வருது. அதற்கப்புறம் தான் இவர்களுக்கு எதிரி முளைக்கிறாங்க. எதிரி முளைக்கும் போது இந்த பிரச்சனைகள்லாம் வருதே தவிர, நீங்கள் வந்து கிருஷ்ணசாமியை இவரையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இவரால் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து பலனடைஞ்சிருக்காங்க. நல்ல விதமாகவே லா படித்து ஒரு படிக்க வச்சுருக்காங்க, ஒரு பல பேருக்கு உதவி செய்யும். போய் கேட்டவொடனே நான் கிருஷ்ணசாமிகிட்ட நீங்கள் அந்த உதவி எதிர்பார்க்க முடியாது, நான் தனக்கு என்னன்னு தான் பார்ப்பாப்புல. இவங்களை எப்படி ஆட்டையை போட்டு மொத்தமாக அடகு வச்சு எவன்கிட்ட காசு வாங்குறதுன்னு தான் பார்ப்பாங்க தவிர அந்த மாதிரி செயலை கடைசி வரைக்கும் செய்யலை. பகுஜன் சமாஜ் கட்சின்னு சொல்லி பட்டியலினத்து மக்கள்லாம் திரட்டி இவர்களை காமிச்சு ஆட்டையை போடுற அரசியலை அவர் பண்ணலை. ஆனால் அவர் மேலே இப்போ இருக்கக்கூடிய விமர்சனங்கள், பல விமர்சனங்கள் இருக்குது. அதுக்கு வந்து அவர் தான் பதில் சொல்லணும். இப்போ அவரும் உயிரோடு இல்லை, அவர் மீது வழக்கு இருந்தது. ஸோ ஆனால் வந்து அவர் இந்த மாதிரி ஒரு ஒரு பக்கம் கேவலமான அரசியல் அவர் நடத்தலை. தலித் மக்களை கொண்டு போய் அடகு வச்சு அவன்டா மொத்தமாக ஆட்டையை போட்டு பண்ணியிருக்கலாம். அவருக்கு செல்வாக்கு ஒரு 10,000 பேரை கூப்பிட்டு ஒரு கூட்டணி கட்சி எனக்கு ஒரு 10-50 கோடியை கொடு அப்படின்னு வாங்கி செட்டில் ஆகிருக்கலாம். ஆனால் அந்த அரசியல் அவர் பண்ணலை. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முழுமையான பகுப்பாய்வு, எந்தவித பக்கச்சார்பும் இல்லாமல் அரசு எப்படி செயல்படும், ஒரு காவல்துறை எப்படி யோசிக்கும், ஒரு தலித் தலைவரை எப்படி அணுகிருக்கு, சென்னை திருவள்ளூரில் மட்டும் இவங்க வளர்ந்தது எப்படி, ஓவராலாக தலித் மூமெண்ட்டை வந்து எப்படி பார்க்குது அரசு, எப்படி அவங்க வளர்ந்தாங்க, இதில் விசிகா எப்படி தனித்து நின்னது, மற்ற கட்சிகள் எப்படி, இது மாதிரியான எல்லா விஷயங்களும் இணைத்து இந்த சம்பவத்தை நீங்கள் தொடர்புபடுத்தி விரிவாகவே இந்த விவகாரம் குறித்து மக்கள்கிட்ட பேசியிருக்கீங்க. நன்றி, வணக்கம்.